அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யோக பயிற்சியில கத்துக்க போற ஆசனத்தின் பெயர் பாலாசனம். இதுக்கு இங்கிலீஷ்ல சைல்டு போஸ்ன்னு பேரு. இந்த ஆசனா எல்லாருக்குமே பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பிடிக்காதவங்களே இருக்கவே முடியாது. உங்களுக்கு முதுகு தண்டிலையோ இல்ல முழங்காலையோ பிரச்சனை இல்லைன்னா தாராளமா இதை செய்யலாம். இந்த ஆசனாவை பண்றதுனால நிறைய உடலுக்கும் மனதுக்கும் நன்மைகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எப்படி செய்யணும்ன்ற செயல்முறை விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். அதுக்கு இப்படி நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கால்களை ரிலீஸ் பண்ணி வஜ்ராசனால உட்கார்ந்துக்கோங்க. அதாவது ஹீல் மேல இடுப்பு வச்சு உட்கார்ந்துக்கோங்க. கால்களை அகட்டி வச்சுக்கலாம். முதுகு தண்டு நேரா இருக்கணும். இந்த நிலையிலேயே ஒரு 2 தடவை மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இப்ப மெதுவா உங்க இடுப்புல இருந்து முன்னாடி வளைங்க. முதுகு தண்டு நேரா தான் இருக்கணும், இப்படி வளைஞ்சு இருக்க கூடாது. முதுகு தண்டை நேரா வச்சுக்கிட்டே முன்னாடி வளைங்க. கைகளை ரிலீஸ் பண்ணி முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. முழங்கை கீழே இருக்கலாம். முடிஞ்சா உங்க நெத்தியால மேட்டை தொட பாருங்க. இந்த நிலையிலேயே ஒரு 10 கவுண்ட் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப மெதுவா நேரா நிமிர்ந்துக்கோங்க. கால்களை ரிலீஸ் பண்ணி சுகாசனால உட்கார்ந்துக்கலாம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உடலுக்கும் மனதுக்கும் நிறைய நன்மைகள் இருக்குன்னு. அது என்னன்னு இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இடுப்பின் வளைவு தன்மையை அதிகரிக்கும். முதுகு தண்டை நல்லா விரிவாக்கும். நம்ம வயிறு தொடையில பட்டு அமுங்குறதுனால உணவு செரிமானம் அதிகரிக்கும். உடல் சோர்வை நீக்கும். கழுத்துலையோ இல்ல தோள்பட்டையிலையோ டென்ஷன் இருந்தா கூட அதையும் நீக்கும். அதே மாதிரி மனதுக்கும் நிறைய நன்மைகள் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸோ ஆங்ஸைட்டியோ இல்ல படபடப்போ இருந்தா நம்மளோட நரம்பு மண்டலத்தை அமைதியாக்கும். மனதுக்கு ஒரு வித நிம்மதியை கொடுக்கும். தூக்கமின்மை பிரச்சனை இருந்தா கூட அதையும் சரி செய்யும். மாதவிடாய் வலியையும் குறைக்கும் ஆசனம் இது. நன்றி, வணக்கம்.